ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடையிலேருந்து என்ன ஒரு அறிவிப்புகள் வெளியாகி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா பதவி ஆணை வந்துடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இது எப்பொழுது வந்து அஃபிஷியலாக வரும் அப்படின்னா, இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான தகவல்கள் அனைத்தும் வெளியாக 100% வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க கூட்டுறவுத்துறை மூலமாக இயக்கப்படுகிற ஒரு அமைப்புங்க. கூட்டுறவுத்துறையில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தாங்க போஸ்டிங் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ கூட்டுறவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கோரிக்கைகளை முன் வச்சுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி ஆணைகள் வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, கூட்டுறவுத்துறையில் ஏற்கனவே வேலை செய்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஒரு கடையில் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ஆணையை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பதவி உயர்வு ஆணைகள் அரசாங்கத்திடமிருந்து எப்பொழுது வருமோ அடுத்த நிமிடமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி ஆணைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன சார் அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்குற மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குதுங்க. அதாவது ரொம்ப காலமாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, சீனியர் ஜூனியர் என்ற வேறுபாடுகளே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் ஏற்கனவே வேலை செய்கிற கட்டுநரை வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளராக மாற்றணும். விற்பனையாளராக இருக்கிறவங்க ரேஷன் கடையில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு மாற்றி கொடுக்கணும், ஆஃபீஸ் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் முன் வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாமே முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி 15 தேதிக்குள்ளே அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியாகாத காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த கூட்டுறவுத்துறை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக பணியாக நியமன ஆர்டர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வெளியிட போவதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு டைமில் வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.